அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவசர கால உதவி எண்கள், ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எக்ஸாமில் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. மிக குறைவான கேள்விகள். இதை படித்தோம் அப்படின்னா கட்டாயம் ஒரு மதிப்பெண், ஒரு கேள்வி உறுதி. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்பு அவசர உதவி எண் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 104. நோட் பண்ணி வச்சுங்க. மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்பு அவசர உதவி எண் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 104. அடுத்து பாருங்கள், தேசிய நெடுஞ்சாலை அவசர உதவி எண். தேசிய நெடுஞ்சாலை போயிட்டுருக்கோம், அங்கே நம்ம ஏதாச்சும் எமர்ஜென்சி தேவைப்படுது, உதவி தேவைப்படுது, ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டுருச்சு, அங்கே யாரை நம்ம அழைக்கணும் அப்படின்னா 10-33 அழைக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அழைச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திய ரயில்வே அவசர உதவி எண். இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போ உமன்ஸ் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்யூஸ் நடக்குது, உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் மிஸ் ஆகிடுது, திடீர்னு ஏதாச்சும் உங்களோட பொருள்களில் போகிற வழியில் விழுந்துடுது, அந்த இடத்துல ட்ரெயினை ஸ்டாப் பண்ணணும். எனி எமர்ஜென்சி ரிலேட்டட் ரயில்வே 139. ஸோ 139 நீங்கள் சென்னை ட்ரெயின்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, உதவிக்கு அழைக்கவும் ரயில்வே அவசர உதவி எண் அந்த எல்லோ கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். 139 நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பாருங்கள், டிராஃபிக் காவலர் அவசர உதவி எண் 103. அடுத்த கேள்வி பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான குறித்து வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 முன்னாடி கேட்டுகிட்டே இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி எண் 181 1091. மறந்துடக்கூடாது. இது நம்பராக படிக்கிறப்ப இதுவும் ஒரு செக்ஷன் மாதிரி தான். இதுவும் சில நேரத்தில் என்ன ஆகிடும், 1091 2 3 அப்படின்னு டவுட் வந்துடும். அதனால் எழுதி படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 5 படிங்க, அடுத்த நாள் இன்னொரு 5 படிங்க. ஆனால் அந்த 5 படித்தாலும் எப்போதும் சொல்கிற மாதிரி படிங்க. ஸோ அடுத்த பாருங்கள், தீயணைப்பு உதவித்துறை 101. பேரிடர் கால அவசர உதவி எண் 1077. ஸோ ஏதாச்சும் புயல் அடிக்குது, சூறாவளி, நிலநடுக்கம், அது போன்ற காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா 1077 என்னது, பேரிடர் கால அவசர உதவி எண். ஸோ அதே போல் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா இந்த புயல்லாம் வீசின வருஷத்தில் என்ன பண்ண வச்சிங்க, படித்து வச்சிங்க. ஸோ இந்த தானே புயல் எந்த வருஷம் தெரியுமா? தானே புயல் கஜா புயல் எந்த வருஷம்? ஸோ புயலுக்கு பெயர் வைக்கும் முறைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் இந்தியா சில பெயர்களை பரிந்துரை பண்ணியிருக்கு. அதே போல் அடுத்தது என்ன புயல் வந்துச்சுன்னா என்ன பெயர் வைக்கலாம் அப்படிலாம் இருக்குது. ஸோ கூகுளில் சிம்பிளாக அப்படி சர்ச் பண்ணிக்கலாம், அப்படியே வந்துடும். எல்லாமே கூகுளில் கிடைக்கும். புயலுக்கு பெயர் வைக்கும் முறை, இது வரைக்கும் எத்தனை நாடுகள் அதில் இணைஞ்சிருக்காங்க, அதில் எத்தனை பெயர்கள் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, அதில் எத்தனை பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கு, அதில் இந்தியா எந்த பெயர், ஏன்னா கேள்வி எப்படி வேணால் கேட்பாங்க. ஸோ கஜா புயல், பெய்ட்டி புயல்னு கடைசியாக என்ன ரீசெண்டாக அடித்தது என்னது, ஆந்திராவில் அடித்தது பெய்ட்டி புயல். அதர் கண்ட்ரீஸில் புயல் அடித்தாலும் அந்த பேர் அங்கே வைப்பாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. கஜா புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சாங்க, யோசிச்சு சொல்லுங்கள். நிலநடுக்கம் அவசர உதவி எண் 1092. ஸோ நிலநடுக்கம் என்ன அளவில் அளக்கப்படும் தெரியுமா? ரிக்டர் அளவுகோடு. என்ன கிராஃப்? சீஸ்மோகிராஃப். ஓகேவா? அது சார் தேடி வருது. கடலோர பாதுகாப்பு உதவி எண், இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுங்க. என்னது, 1093. ஸோ கேட்டது, ஆனால் இதை 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியம். என்ன எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க? இவ்வளோ ஹெல்ப்லைன் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கோஸ்டல் தெரியும் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. சைல்டு, உமனு, நம்ம போலீஸ் ரிலேட்டடு.
எய்ட்ஸ் அவசர கால உதவி எண் 1097. இப்போ ஒருத்தர் எய்ட்ஸை பரப்புறது ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல, என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ரயில்வே பாதுகாப்பு படை அவசர உதவி எண், அங்கே ரயில்வே பாதுகாப்பு படை ஆர்பிஎஃப் கான்டாக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆர்பிஎஃப் கான்டாக்ட் பண்ணணும்னா 1322. காவல்துறை அவசர உதவி எண், தாங்கள் தொடர்பு கொண்ட எண் தற்சமயம் 100. என்னது? ஆனால் இப்போ 100 கால்ஸ்லாம் என்ன இருக்கு? அதெல்லாம் கணக்கு இருக்குது. எத்தனை கால்ஸ் வந்துருக்கு, அந்த எத்தனை கால்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, என்ன முடிவு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 100 கால்ஸ். ரயில்வே காவல்துறை அவசர உதவி எண், இது வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை நினைக்கிறேன். சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1512 ரயில்வே காவல்துறை. அடுத்து பாருங்க, கிசான் அவசர உதவி எண், விவசாயிகள் சம்பந்தமாக. இப்போ திடீர்னு நம்ம வயல் வச்சுருக்கோம், வயலில் எது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்கள்ட்ட கேட்டோம்னா உதவி செய்வாங்க. அதான் கிசான். இப்போ பாருங்கள், ஸோ கிசான் ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சுங்க. எந்த இதான அவங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுவாங்க. இப்போ ஒரு பயிர் செடி இருக்குது, இந்த பயிர் செடி தோகை மட்டும் இந்த நிறத்தில் இருக்குது, இதுக்கு என்ன இது பண்ணால் சொல்லுவாங்க. சென்னை மாநகராட்சி அவசர உதவி எண் 1913. ஸோ இந்த சென்னை மாநகராட்சி எப்போ தோற்றுவிக்கப்படுச்சுன்னா 1688. சென்னை மாகாணம் எப்போ தோற்றுவிக்கப்படுச்சுன்னா 1801. ஸோ மாகாணம் வேறு, மாநகராட்சி வேறு. சைபர் குற்றங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குறித்து வச்சுங்க. 1930. இது நம்ம படித்தது நிறையா இருக்குது. அப்போ படிக்காத என்ன பண்ணுங்க, படித்து வச்சுங்க. சைபர் கிரைம் காவல் நிலையம் எப்போது ஏற்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மின்சார அவசர கால உதவி எண் 1912. ஸோ இந்த எல்லா எண்ணுக்கும் சேர்த்து ஒரு எண் இருக்குது. என்ன எண்ணு தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு நம்பர் இருக்குது. நிறைய நம்பர் வரும், சின்ன நம்பர் கிடையாது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், முதல்வரின் முகவரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாலும் தீர்த்துக்கலாம். உங்களுக்கு கரண்ட் வரல, இல்லை இந்த இதுக்கு அப்ளை பண்ணி இதுக்கு வந்து இன்னும் வரல அப்படின்னா உடனடி தீர்வு அதுக்கு பண்ணியே ஆகணும். சொல்லுங்கள், என்ன தெரியும், யாருக்கு தெரியும் அந்த நம்பர்? சார் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தானே? ஸோ ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது, ஆம்புலன்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்க? ஏன் ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க? ஸோ 102 மற்றும் 108 நோட் பண்ணி வச்சுங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை உதவி எண் 1078. மூத்த குடிமகன் அவசர உதவி எண் 1253. இந்தியா முழுவதும் அனைத்து அவசர வேலைக்குமான ஒரே உதவி எண் இந்தியா முழுமைக்கு. இது என்னது? இந்தியா முழுமைக்கு. நான் கேட்டது வந்து தமிழ்நாடு. இரத்த வங்கி தகவல் சேவை அவசர உதவி எண் 1910. சப்போஸ் பிளட்டு கேட்குறது, இல்லை பிளட்டு டொனேட் பண்ணுறது, அது பண்ணுறதான அது 1090. சாரி 1910. குடும்ப அட்டை அவசர உதவி எண், ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம், எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை, எப்போ வரும், அதெல்லாம். கண் வங்கி அவசர உதவி எண். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு இது. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து இப்போ மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க, இல்லை அவங்க கண் டொனேட் பண்ணுறதுக்கு இதாக இருக்காங்க. அதாவது இந்தியாவில் இறக்கிறவங்களுடைய கண்ணை ப்ராப்பராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாவே கண்ணு தெரியாமலே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்களா? இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறவங்கள இன்னும் எரிக்க போகிறோம், புதைக்க போகிறோம். குறிப்பிட்ட நேரம் கண் உயிரோடு இருக்கும். இறந்த பிறகு என்ன ஆகுமா? கண் எத்தனை மணி நேரமும் இருக்குமா? எனக்கு பர்டிகுலராக தெரியல, எத்தனை மணி நேரம் தெரியல. கண் அறுவை சிகிச்சை மாற்றுங்கிறது இந்த கண்ணோட நம்ம ஐரிஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறோம், அது உயிரோடு இருக்குமா? நான் உண்மையிலே சரி, ரைட்டு பாருங்கள். கொரோனா உதவி எண் 1075. பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் அவசர உதவி எண்
14417 கிட்டத்தட்ட 27 இருக்குது. இதில் முக்கியமாக அந்த முதல்வரின் முகவரி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தோம்னா அதில் எனக்கு நான் ஒரு பிரச்சனைக்கு இது பண்ணுறப்ப நடவடிக்கையே எடுக்கல. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு கால் தான் அடித்தேன். அவங்க அதுக்கு க்ரைம் நம்பர் வேறு என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பர் கொடுத்து உடனே இம்மிடியேட்டாக அங்கே போகுது அந்த செக்ஷனுக்கு. ஒவ்வொரு நம்மளே என்ன இருக்கணும், அந்த பெட்டிஷனை பார்க்குறது ஒரு ஆள் இருப்பாங்க. வேணா பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷனுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறாங்க. 10 நாளாக ஆப்ரேஷனே பண்ணல, 11 நாள் தான் பேசினேன், 12ஆம் நாளே முடிச்சிட்டாங்க என்னத்தை ஆப்ரேஷனை. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம போலீஸாக இருக்கோம்னு வச்சுங்களேன், போலீஸாக இருக்கோம் அப்படின்னா நம்ம போய் நீங்கள் எந்த ஹெல்ப் கேட்டாலும் மேக்ஸிமம் வந்து வாய்ப்பு குறைவு தான். என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நமக்கு ஏதாச்சும் வேலை லீகலாக ஆகணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை ஆகிடும். அப்போ அந்த இதில் என்ன சொல்லுவாங்க, சார் எல்லாம் சொல்லியிருக்கலாமே சார், நாங்கள் பண்ணி கொடுப்போம் சார் அப்படிங்க. டேரெக்டாக அடிச்சிட வேண்டியதான். ஓகே தானே? அந்த நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வாட்டி படிக்காமல் என்ன பண்ணுங்கள், திரும்ப திரும்ப படிங்க. அப்போ தான் என்ன ஆகும், மைண்டில் ஸ்டோர் ஆகும். கேள்வி கேட்டு பழகுங்க. ஸோ அடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம், முக்கியமான கேள்வியோடு சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.